பிரைஸ் லார்ட். அவ்வளோ நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு ஒரு கருத்தை பார்க்க போகிறோம். எது பயனற்றது பார்க்கலாங்களா? அசிங்கப்பட்ட பின் காட்டப்படும் அன்பானது பகலில் ஏற்றப்படும் விளக்கிற்கு சமம். இருந்தும் பயனில்லை, எரிந்தும் பயனில்லை. எவ்வளோ நல்லா சொல்லியிருக்காங்க பாருங்க. அசிங்கப்பட்டதுக்கு அப்புறமா நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், நான் உனக்கு அன்பு காட்டுறேன், அதெல்லாம் நீ மறந்துரு அப்படின்னு சொன்னால் அது பயனற்றதுங்க. பகலில் ஏற்றப்படும் விளக்கு, பகலில் யாராவது விளக்கு ஏற்றுவாங்களா? அது இருந்தும் பிரயோஜனம் இல்லை, எரிந்தும் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னொரு கருத்து, பசி அடங்கிய பின் கிடைக்கும் உணவும் மனம் வெறுத்த பின் கிடைக்கும் அன்பும் பயனற்றது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். யாரோ ஏழைங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அம்மா சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட வந்து கேட்கும் போது போ 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 உனக்கெல்லாம் சாப்பாடு போட முடியாது அப்படின்னு அனுப்புறதும், பசி அடங்கிய பின் அதுக்கப்புறமா நம்ம போய் ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பாடு போடுறதுக்குள்ள வேற யாராவது சாப்பாடு போட்டுருவாங்க. அவங்களுக்கு பசி அடங்கிய பின் கிடைக்கும் உணவும் மனம் வெறுத்துடுறாங்க. சில பேர் நிறைய டார்ச்சர் பண்ணுறாங்க, நிறைய காரியங்களை லைஃப்பில், அது ஹஸ்பண்டாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், வெறுத்த பின்பு கிடைக்கிற அன்பும் பயனற்றது என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பை நம்ம எப்படிலாம் காமிக்கலாம், எப்படிலாம் செய்யலாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று, அன்பிலே ஒருவருக்கு ஒருவர் தாங்கி, அது கணவன் மனைவியாக இருக்கட்டும். எபேசியர் 4:2 போடப்பட்டிருக்கிறது, அன்பிலே ஒருவருக்கு ஒருவர் தாங்குங்கள் என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. ஏன்னு சொன்னால் பெண்கள் பலவீனமான பாண்டம், அதனால அன்பில் ஒருவருக்கு ஒருவர் தாங்கி அவங்கள தட்டி எழுப்பி உங்களோடு கூட கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறியும் உடையவர்களாய் அன்பினாலே ஒருவரை ஒருவர் தாங்கி என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது காரியம், அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசமே பெரியது என்று சொல்லி பார்க்கிறோம். கலாத்தியர் 5:4 போடப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றும் உதவாது, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். ஒரு மனிதன் வந்து நம்ம கிட்ட பசிக்குதுங்க சாப்பாடு போடுங்க கேட்கும்போது சாப்பாடு போடாம நான் உனக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறேன், நீ நல்லா இருப்ப, உன்னை ஏசப்பா ஆசீர்வதிப்பாங்கங்கிற சொல்றது வந்து வீணானது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். மூன்றாவது பார்க்கிறோம், உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக. ரோமர் 12:9 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு, உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக. அப்போ இப்படிப்பட்ட அன்பெல்லாம் காண்பித்து ஒருவருக்கு ஒருவர் தாங்கி உங்கள் அன்பு மாயமற்றதாக, முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று அன்பு காட்டாம இவைகளை செய்து பயனுள்ள வாழ்க்கை வாழ்ந்து அவனுடைய நாமத்தை